பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும்? பெண்களுடைய ஆடை, பெண்கள் தங்களை முழுமையாக மறைக்க வேண்டும். நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அவர்கள் முழுமையாக மறைத்திருக்க அவர்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும்? மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய ஆடைகள் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், 2 கூட்டம் சின்ஃபானி மின் அஹ்லின் நார், நரகவாசிகள் 2 கூட்டம் இருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நான் அவர்களை பார்க்கவில்லை, கியாமம் நெருங்கும் பொழுது அவர்கள் தோன்றுவார்கள். 2 கூட்டத்தில் ஒன்று சொன்னார்கள், பெண்கள் என்றார்கள். எல்லா பெண்களுமா? கிடையாது கண்ணியமானவர்களே. எப்படிப்பட்ட பெண்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து காட்டினார்கள். அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? சொன்னார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன், அவர்கள் அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆடைகள் கண்ணியமானவர்களே, ஒரு ஸ்டைல் என்று சொல்கிறோம், ஃபேஷன் என்று சொல்கிறோம், பரவாயில்லை. ஆனால் மார்க்கத்துக்கு முரணான, மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய முறையில் எங்களுடைய மனைவியோ, எங்களுடைய பெண் பிள்ளைகளோ, எங்களுடைய ஆண் குழந்தைகளோ, கண்ணியமானவர்களே, ஏன் எங்களுடைய தாய்மார்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குட்டையான ஆடை நிர்வாணத்தின் மறுபெயர், மெல்லிய ஆடை நிர்வாணத்தின் மறுபெயர். கண்ணியமானவர்களே, இறுக்கமான ஆடை நிர்வாணத்தின் மறுபெயர். இதெல்லாம் உடல் அமைப்புகளை வெளியே காட்டக்கூடிய அளவுக்கு கண்ணியமானவர்களே ஆடைகள் இருக்கிறது. உடல் பெருமன் வெளியே விளங்காத அளவுக்கு தான் ஆடை இருக்கணும். தோலை மறைக்கிறதுக்கு மட்டும் ஆடை கிடையாது. பெண்கள் அவருடைய உடல் அமைப்பை மறைக்கக்கூடிய அளவுக்கு ஆடையை அவர்கள் உடுக்க வேண்டும். பெகியாக உடுக்க வேண்டும், லூசாக உடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இல்லாட்டி சமூகத்தில் பாவங்கள் உண்டாகும். யாரும் இங்க மலக்கு கிடையாது. கண்களை அவர்கள் பாதுகாக்கிறதுக்கு யாரும் மலக்கு கிடையாது. கண்ணியமானவர்களே, பாவத்தை இன்றைக்கு தேடி போக தேவையில்லை, பாவம் எங்களை தேடி வருது. கண்ணியமானவர்களே, இப்படியான ஆடைகள் உடுக்கிறதுனால இன்றைக்கு பாவங்கள் அதிகரித்து கொண்டே போகுது. இன்றைக்கு நாங்க சொல்றோம், சின்ன புள்ளதானே, இப்பதானே 8 வயசு, இப்பதானே 10 வயசு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடியார்களே, சின்னத்தில் இருந்த அந்த புள்ளைக்கு நாங்க பக்குவமான ஆடைகள், பேணுதலான ஆடைகள் உடுத்து நாங்க பழக்க இல்லைண்டா, அந்த பிள்ளைகளுடைய வெக்கம் பறி போனதன் பின்னால, அந்த கூச்சம் இல்லாமல் போனதன் பின்னால, பெரியவளாக ஆயினதுக்கு பின்னால் அவள் உடுக்கக்கூடிய ஆடைகள் அவளை தடுக்க முடியாது. அவளுடைய ஆசைகள் சின்னத்திலிருந்தே அது அப்படியே பழகிட்டு. கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீ நரகத்திலிருந்து நீங்க பாதுகாருங்க. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், உடுத்தும் நிர்வாணிகள். இரண்டாவதாக சொன்னார்கள், முமீலாத்துன் மாயிலாத்துன், அவர்கள் ஆண்களின் பக்கம் சாய்பவர்களாக இருப்பார்கள், தன் பக்கம் அவர்களை ஆண்களை சாய வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய பார்வையால், அவர்களுடைய பேச்சால், அவர்களுடைய ஆடையால், அவர்களுடைய அத்துணை எதிலெல்லாம் தன்னுடைய ஆணை தன் பக்கம் சாய்க்க முடியுமோ அப்படியான அத்துணை விடயங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசியாக நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய தலைகள் எப்படி இருக்கும் என்றால், ருஊசுஉன்ன கஅஸ்மினத்தில் புஹ்தில் மாயிலாத், ஒட்டகத்துடைய திமில் எப்படி அது உயர்ந்திருக்குமோ அதை போன்று அவர்களுடைய முடிகள் உயரமாக கட்டப்பட்டு பின்னால் அது ஒட்டகத்தினுடைய திமில்களை போன்று அதாக இருக்கும். அவர்கள் அதற்காக வேண்டி பல செலவுகளை செய்வார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியமானவர்களே, பெண்களுடைய முடிகள் உயரமாக பின்னுக்கே கட்டப்பட்டிருக்கிறது. கியாமத்துடைய அடையாளம். நபி அவர்கள் எச்சரித்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதுக்கு செலவழிக்கிறது யாரு? வாப்பா செலவழிக்கிறாரே. இதுக்கு செலவழிக்கிறது யாரு? குடும்ப தலைவன் செலவழிக்கிறாரே. கண்ணியமானவர்களே, எதுக்கு செலவழிக்கிறாரு தெரியுமா?
நபி அவர்கள் ஹதீஸினுடைய கடைசியில் சொன்னார்கள், நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், லா யதுகுலன்னல் ஜன்னah வலா யஜிதன்ன ரீஹஹா, அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அப்படியான பெண்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். சொர்க்கம் மட்டும் நுழைகிறது கிடையாது, அதனுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, வாப்பாமார்கள், நானாமார்கள், இன்றைக்கு நாங்க சல்லி கொடுக்கிறோம், உடுப்பு வாங்க என்று சொல்றோம். கண்ணியமானவர்களே, எப்படி போட்டு உடுப்பை வாங்குறாங்க என்று பார்க்கிறது எங்களோட பொறுப்பு. இன்றைக்கு அப்படி இல்லைண்டா நாங்க சல்லி கொடுத்து என மனைவியை நரகத்துக்கு அனுப்ப பார்க்கிறோம். சல்லி கொடுத்து உடுப்ப வாங்கி என மகள் உலகத்துல உசுருக்கும் மேல அவ்வளவு அன்பு. இப்படியான மகளை நாங்க சல்லி செலவழிச்சு நரகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம்.